கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய ஒருவர் எஸ்சி சமூக பட்டியலில் நீடிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆந்திராவில் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய சித்தாதா ஆனந்த் பால் என்பவர் தன்னை சில நபர்கள் தாக்கியதாக SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் புகார் அளித்திருந்தார். ஆனால் சித்தாதா ஆனந்த் பால் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறியதால் SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த ஆந்திர உயர்நீதிமன்றம் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய ஒருவர் பட்டியலின சாதி சமூகத்தின் உறுப்பினராக தொடர்ந்து இருக்க முடியாது என்று தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பின் மூலம் சித்தாதா ஆனந்த் பாலுக்கு SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு மறுக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் மிஸ்ரா மற்றும் அஞ்சாரியா அடங்கிய அமர்வு இந்து, சீக்கியம், புத்த மதங்களை தவிர வேறு மதத்தை பின்பற்றும் எவரும் பட்டியலின சாதியினராக கருதப்பட மாட்டார்கள் என்று தீர்ப்பளித்தது. கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிட்டு அதனை தீவிரமாக பின்பற்றி வரும் ஒருவர் பட்டியலின சாதி சமூகத்தின் உறுப்பினராக தொடர்ந்து இருக்க முடியாது என்ற ஆந்திர உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இந்து, புத்த, சீக்கிய மதங்களை சேர்ந்தவர்களுக்கே SC அந்தஸ்து பொருந்தும் என்றும் தெரிவித்த நீதிபதிகள் இந்த மதங்களை தவிர்த்து வேறு மதத்திற்கு மதம் மாறுபவர்கள் தங்களது SC அந்தஸ்தை உடனடியாக இழப்பார்கள் என்று தெளிவுபடுத்தியுள்ளனர்.